பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. صدق الله العلي العظيم. சில இல்லங்களில் அவ்விளக்கு ஒளிர்கிறது. அவ்விளக்கு என்பதை கொண்டு திக்ரு ஒளிர்கிறது. அவை எழுப்பப்பட வேண்டும் என்றும் அவற்றில் தன் பெயர் போற்றப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கின்றனர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில இல்லங்களில் அவ்விளக்கு ஒளிர்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். சில இல்லம்னா என்ன இல்லம்? அதுதான் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீடுங்கிறது மஸ்ஜிதுல்லா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வை சஜ்ஜா செய்யக்கூடிய இடங்கள். அந்த இடங்களில் அல்லாஹ்வை அல்லாஹ் விளக்கு ஒளிர்கிறது. நேரத்தை சொன்ன விளக்கு என்பதை கொண்ட நோக்கம் திக்ருல்லா, அல்லாஹ்வை திக்ரு செய்வது. அப்போ நம்முடைய உள்ளம் என்பது ஒரு கண்ணாடி குடுவை போல, அந்த உள்ளத்திலே இறைஞானமும் ஈமானும் இறைமறையும் திக்ரும் சேர்ந்து சொல்வது அது விளக்குக்கு ஒப்பானது என்று நேற்று பார்த்தோம். இப்போ அந்த திக்ர் எங்க ஓதப்படுகிறது என்று சொன்னா, அதிகமாக பள்ளிவாசல்ல ஓதப்படுகிறது, பள்ளிவாசல்ல சொல்லப்படுகிறது. அப்போ பள்ளிவாசல்ல அந்த திக்ர் சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ் சொல்றான், அவை எழுப்பப்பட வேண்டும் என்றும், அல்லாஹ்வுடைய வீடுகளில் திக்ர் ஓதப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடுகிறான். அதான இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய வீடுகள் என்ன செய்யணும்? நம்ம திக்ர் செய்ய வேணும். அல்லாஹ்வுடைய பொதுவா பள்ளிவாசல்னா என்ன? இன்னைக்கு பள்ளிவாசல் நம்ம சிலவங்க அது சத்தம் போடக்கூடிய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிவாசல்ல சத்தம் போடக்கூடிய இடம் நினைச்சிட்டு சிலவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சத்தம்லாம் போடக்கூடாது. பள்ளிவாசல் செய்யக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்படுதா இல்லைங்களா? சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஹஸரத் உமர், நான் பள்ளிவாசலுக்கு உள்ள நின்னேன். நான் பள்ளிவாசல், யார் சொல்றா? சாயிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் பள்ளிவாசலுக்கு உள்ள நின்னேன். என் முதுகுல ஒரு சின்ன பொடி கல் விழுந்துச்சு. அப்போ அந்த காலத்து பள்ளிவாசல்ல எப்படி இருக்கும்? மண் தரையாத்தானே இருக்கும். இப்போ தானே நமக்கு முசைக் போட்டு அதை இதெல்லாம் போட்டு என்ன நம்ம சுத்தமாக வச்சிருக்கிறோம், அதாவது ரொம்ப சுகமாக வச்சிருக்கிறோம். அந்த காலத்தில் பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? சஜ்ஜா செஞ்சாங்கன்னா நெத்தியில் என்ன செய்ய, அந்த சகதி ஒட்டும். ஏன்னா இது ஈச்ச மரத்தில் மட்டையில் செய்யப்பட்ட மேலே முகடு, அதனால தண்ணி விழுந்துச்சா நேரம் பள்ளிவாசல் விழும். எல்லாம் நனைஞ்சிக்கிட்டே தொழுவாங்க. சகதியாக இருக்கும், அந்த சகதியை நெத்தியில் ஒட்டி இருக்கும். தொழும்போது வெயில் காலம் தொழும்போது அப்படியே அந்த புடரில் என்ன செய்யணும்னா சூரிய வெளிச்சம் படும். அப்படி தான் அந்த காலத்து பள்ளிவாசல் இருந்துச்சு. அதனால அந்த சாயிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பள்ளிவாசல் உள்ள நின்றுகிட்டு இருந்தேன். என் முதுகுல ஒரு பொடி கல் விழுந்துச்சு. திரும்பி பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்கிறாங்க. அப்ப வெளியே நிற்கிற அவங்கள பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, உனக்கு முன்னால 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள வெளியே வர சொல்லி சைக்கினை செய்யறாங்க. இஷாராவான முறையில் சைக்கினை முறையில் சொல்றாங்க. அப்ப எனக்கு முன்னால் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா? அவங்கள தட்டி பின்னால பார்க்க சொன்னேன். அவங்க பின்னால பார்த்த உடனே உமர்லத்துல வாங்க அடினாங்க. வந்தாங்க. எந்த ஊர் அடினாங்க? மின்னைன்னு அனுத்துமா, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்டாங்க. அகல தாயிஃப் அப்படின்னாங்க. நாங்கள் தாயிஃப் வாசிகள். இந்த ஊர் வாட்ச் மட்டும் இருந்துன்னு வச்சுங்களேன், சொல்றாங்க யார்? உமர்லத்துல சொன்னாங்க. இந்த ஊருக்காரங்க மட்டும் இருந்துன்னு வச்சுங்களேன், சாட்டையால் அடிச்சு இருக்காங்க. பள்ளிவாசல்ல கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அது அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டு இந்த பள்ளிவாசல் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க.
இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து இந்த செய்தியிலேருந்து நமக்கு என்ன வழங்கு தெரியுங்களா? இப்போ பள்ளிவாசலில் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். யாராவது ஒரு ஆள் பேசிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், பள்ளிவாசலில் பேசாதீங்கப்பான்னு சொல்லி சத்தம் போடுறோம். பள்ளிவாசலில் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறோமா இல்லைங்களா? அப்போ இது ஒரு சத்தம் மாறுச்சு. இதே தப்புன்னு சொல்றாங்க. பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய திக்ர் சொல்லப்படக்கூடிய இடங்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாஹ்வை புகழப்படக்கூடிய இடத்துல நின்றுக்கிட்டு நாம சத்தம் போடாதன்னு சொல்லி சொல்றது சத்தம், அது ஒரு சத்தம் போடுறதான். நாம சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றது ஒரு சத்தமாக மாறிவிடுது. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு பொடி கல்லை தூக்கி எரிஞ்சு, சத்தம் போடாம பொடி கல்லை தூக்கி எரிஞ்சு அது பட்டோன்னு திரும்பி பார்த்தோன்னா எல்லாம் சைக்கினியா பேசுனது. ஏன்னா உள்ள நின்று சத்தம் போடக்கூடாதுன்னு உமர் ரலியல்லாஹு நமக்கு எச்சரிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களும் சத்தம் போட்டு கூப்பிடல. இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாதா வெளிவாங்க 2 வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, வெளிவாங்க 2 வரும் என்ன பேசிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லைங்களா? அப்போ அந்த வெளியே வந்த உடனே அவங்கள சொன்ன வார்த்தை, பள்ளிவாசல்ல உட்காந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வெளியூருக்காரா இருக்கிற தப்பிச்சீங்க, உள்ளூருக்காரர் தான் தொலைஞ்சுறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான்னு சொன்னா, அப்ப பள்ளிவாசல் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இடம். அதனால தான் ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து யாராவது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வியாபாரத்தை நஷ்டம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அப்படி நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யாருக்காவது நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க ரசூலுல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பத்துவா செஞ்சிருப்பாங்களா? இல்ல. அது எங்க பள்ளிவாசல்ல யாரா வியாபாரம் செஞ்சாங்கன்னா அது நஷ்டம் ஏற்படுத்துன்னு நீங்க சொல்லிருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரே கூச்சல் குழப்பம் இருக்கும். பள்ளிவாசல் வியாபாரம் செய்ய என்ன செய்யணும்? கூச்சல் குழப்பம் இருக்கும். அந்த கூச்சல் குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம பள்ளிவாசல கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசல சத்தம் போடக்கூடாது, பள்ளிவாசல அரட்டடிக்க கூடாது, பள்ளிவாசல்ல என்ன செய்ய வியாபாரம் செய்யக்கூடாது. பள்ளிவாசல் ஒன்று திக்ரு, அல்லாஹ்வுடைய திக்ரு சொல்லப்படக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய திக்ரு தான் சொல்ல வேண்டும். அதுல இருக்கின்ற மனிதர்கள், அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்லுவான், அது இருக்கிற மனிதர்கள் அல்லாஹ் திக்ரு செய்வார்கள். அங்க இருக்கின்ற ஆண்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வார்கள். பள்ளிவாசல் அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில சஹாபிகள் கேட்டாங்க, ஏழ்மையான சஹாபிகள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்கார சஹாபிகள்லாம் யுத்தம் செய்கிறார்கள், அவங்க என்ன செய்யறாங்க? தான தர்மம் செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதே மாதிரி யாரா யுத்தம் செய்கிற போது யாருக்காவது வாகனம் இல்லைன்னா வாகனத்தை கொடுத்து என்ன செய்யறாங்க? ஒரு வாகனத்தை கொடுத்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க, அவங்களும் யுத்தத்துக்கு போறாங்க, சன்மார்க்க போருக்கு போறாங்க. நாங்களும் ஏழை சகாபிகள், எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கொடுத்து உதவுவதற்கு யாருக்கும் கொடுப்பதற்கு எங்கள்கிட்ட கையில காசு கிடையாது, சதக்கா செய்யற அளவுக்கு எங்கள்கிட்ட வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எங்களுக்கு கையில பொருளாதாரம் இல்லை யா ரசூலல்லாஹ். ஆனா அந்த ஏழை இந்த பணக்கார சகாபிகள் எங்களை விட என்ன நன்மையில முந்திக்கிட்டே போறாங்களே, எங்களை விட நன்மையில முந்திக்கிட்டே போறாங்களே, அப்ப நாங்க பின்தங்கி இருக்கவ என்ன யா ரசூலல்லாஹ் செய்கிறது அப்படின்னா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை செய்யுங்க, நீங்க திக்ர் செய்யுங்க, நீங்க அவங்களோட நன்மையை எத்திடுவீங்க அப்படின்னா. உங்களுடைய நன்மை யாரும் எத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓதுங்க, உங்களுடைய நன்மை யாரும் எத்த முடியாது, உங்களை மாதிரி யார் ஓதுறாங்க அவங்கள தவிர அடிக்கிறாங்களாம். பள்ளிவாசல்ல சஹாபாக்களை உட்காந்து, ஏழையான சஹாபாக்களை உட்காந்து செய்யலாம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிவாசல்ல உட்காந்துக்கிட்டு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு, இந்த பணக்கார சஹாபிகள் இருக்காங்கல்ல, இன்னும் அவங்க புதுசா என்னமோ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிவாசல் உட்காந்துட்டு அவங்க ஒரு பக்கத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏழை சகாபிகள் ஒரு பக்கம் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா, பணக்கார சகாபிகள் அவங்க ஒரு பக்கம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன வம்பா போச்சு? நாம அவங்கள விட நன்மையில முந்தன்னு சொல்லி தானே ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கியிருக்கோம். இப்ப அவங்க நமக்கு எதிராக போட்டியா உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. என்ன யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தானே சொன்னீங்க, இப்ப அவங்களும் உட்கார்ந்து ஓதிட்டு இருக்காங்களா, என்ன செய்யறது? அவங்க முந்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இது திக்ர் என்பது யாருக்கு பொதுவானதா? திக்ர் என்பது போது அல்லாஹ்வை திக்ர் செய்வது பொதுவானதா? எல்லாத்துக்கும் உரியது. அப்ப அந்த திக்ர் யாரு திக்ர் ஓதுகிறார்களோ அந்த ஒரு திக்ர் சுப்ஹானல்லாஹ், ஒரு முறை யாரு சுப்ஹானல்லாஹ் ஓதுறாங்களோ, எத்தனை ஹதீஸ் நம்ம கேட்டிருக்கோம்.
சொர்க்கத்தில் அவருக்கு அல்லாஹ்தாலா ஒரு மரத்தை நட்டுகிறார். அந்த மரத்தினுடைய நிழலு 500 வருடம் ஒரு மனிதர் குதிரையில் பயணம் செஞ்சாலும் அதோட நிழலை தாண்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான்னு சொன்னா, ஒரு சுப்ஹானல்லாஹ் நமக்கு தேவையா இல்லையா? நமக்கு சொர்க்கம் வேணுமா வேண்டாமா? நமக்கு சொர்க்கம் வேணுமா வேண்டாமா? நம்முடைய மீசான் தட்டுல, அந்த கிணத்துல, அதாவது அந்த மீசான் தட்டுல நம்முடைய திக்ர வைக்கும் போது அது என்ன செய்யணும்? வெயிட்டால கீழே போகணுமா? அவங்க போக கூடாதா? அப்ப அதனுடைய தாக்குறை நமக்கு தேவைதானே, அதனுடைய நன்மை நமக்கு தேவைதானே. அப்ப நன்மை தேவை என்பவர் என்ன செய்யணும்? திக்ரு செய்யணும். யார நன்மை விட்டு அப்பாற்பட்டவங்களா? எனக்கெல்லாம் நன்மை தேவையில்லைன்னு யாரா சொல்லக்கூடியவர்களா? அந்த அளவுக்கு நாம நன்மையான காரியத்தில் ஈடுபட்டோமா? இல்லை இல்ல. அப்ப நாம என்ன செய்யணும்? திக்ர்ல ஈடுபடணும். ஒரு சுபான சொல்வதற்கு 500 வருடம் பயணம் செஞ்சாலும் அந்த மரத்தினுடைய நிலை தாண்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய இடத்தை அல்லாஹ் நமக்கு தாரா சொர்க்கத்துல. ஒரு சுபஹானல்லாஹ்க்கு எவ்வளவுன்னா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் காலையிலும் மாலையிலும் 33 66 சுபஹானல்லாஹ் சொன்னாலும், அல்ல ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் என்ன 33 சொல்லுகின்ற பொழுது 5 வக்து தொழுகைக்கு என்ன ஆச்சு? அப்ப 155 வரைக்கும் மேல ஆச்சா இல்லைங்களா? அப்ப இப்படி சொன்னா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மையை சொர்க்கத்தை தர காத்திருக்கிறான். அப்ப பள்ளி வாசல் நாம் என்ன செய்யணும்? தேவையில்லா பேச்சு பேசக்கூடாது, பள்ளி வாசல் அரட்டடிக்க கூடாது, பள்ளி வாசலை சிரிச்சு விளையாடக்கூடாது. பள்ளி வாசல் அது அல்லாஹ்வை போற்றப்படக்கூடிய இடங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் ஒழிய தேவையில்லா பேச்சை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மேலான கருத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 3 நாள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைங்க. ஐயாமுல் பீத், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாள் நோன்பு வைக்க பாருங்க. 3 நாள் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியாதவர்கள், உடல் ஆரோக்கியம் சுகவீனம் உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை பிற 15வது வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.